உனக்கும் ஆண்டனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? இவ்வளோ நாளா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த நாம இனிமே நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ முடியும்னு தோணுது. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. எனக்கும் அண்ணன் சொல்றது சரின்னு தான் படுது. உனக்கும் ஆண்டனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னோட முடிவு. நான் சொல்லல, கண்டிப்பா மலர் இதத்தான் சொல்லுன்னு. நீ என்ன சொன்னாலும் மலர் கண்டிப்பா கேட்பாமா. ஆண்டவரே, மலரே எனக்கு மருமகளா வரப்போறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நல்லபடியா நடத்தி கொடுத்துடணும் ஆண்டவரே. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வரேன். போ 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 போ. I love you. ரொம்ப சந்தோஷமா மரியா, இருக்கேனே. என்ன பார்த்துட்டே இருக்க? அதான் ஆல்ரெடி பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல. போ, மலருக்கு பூ வச்சு விட்டு வா. என்னக்கா மாப்பிள்ளை இந்த வழி வழியில உங்களை பார்த்து? ஏய் சும்மா இரு. ஐயோ, எனக்கு இதுக்கப்புறம் வேலை இல்லை, நான் கிளம்புறேன்க்கா. என்ன மலர், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ நினைச்ச மாதிரி என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டல்ல? ஏன், இதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியுமா. திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. இவ்வளோ நாளா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த நாம இனிமே நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ முடியும்னு தோணுது. ரோஜா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. சொல்லுங்க நீ. எங்க விருப்பப்படி கல்யாணத்தை சர்ச்சில் வச்சுக்கலாமா? என்ன நீங்க என் பொண்ணையே உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணாலும் ஓகே தான் நீ. கல்யாணத்தை சர்ச்லயே வச்சுக்கலாம். உங்க விருப்பப்படியே பண்ணலாம். ரோஜா, மலர், வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சரி இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னன்னா கால் பண்ணி உடனே வர சொன்னீங்க, என்ன விஷயம்? அதாமா, அந்த எம்எல்ஏ நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனால, அவன் மேல ஒரு கேஸ் போடணும். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவரு நீயும் மலரும் ஒரு கம்ப்ளைண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாருமா. அதாம்மா உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா? பரவாயில்லண்ணா, நான் சைன் பண்றேன், கொடுங்க. சரிம்மா, அதுல சைன் பண்ணுமா. என்ன ரோஜா, படிக்காம கொள்ளாம சைன் பண்ற? படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. என்ன நீ, அண்ணன் தானே சைன் வாங்குறாரு.
அண்ணன் என்ன ஏமாத்தி சொத்தை எல்லாம் வாங்கிடவா போறாரு? சொத்தை காப்பாத்துறதுக்கு தானே கேஸ் போட போறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தா நீ போடு. மலர், அட்லீஸ்ட் நீயாவது படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுமா? இல்ல பரவாயில்ல ஆண்டி. அங்கிள் அம்மா இவ்ளோ நம்பும்போது நான் படிச்சுட்டு சைன் பண்ணா அது நல்லா இருக்காது. இந்தாடா. அப்பா நான் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு வந்துடுறேன். டீ குடிங்கம்மா. சொல்லுங்க ஆண்டனி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் மட்டும் கரெக்டாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த சொத்து கிடச்சிருக்காது சார். நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? எலெக்ஷன் டைமில் எனக்காக நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நான் நினச்ச மாதிரியே அந்த ஆசிரமம் எனக்கு வரப்போகுது. மலரும் எனக்கே கிடைக்க போகிறேன். எல்லாம் உங்களால் தான் சார். என்ன வேணுமோ கேளுங்க சார். நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன்? எலெக்ஷன் வரப்போகுது. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு எனக்கு தான் வேணும். கண்டிப்பாக சார். சரி, ரொம்ப நல்லது. இது ப்ரீ வெட்டிங் ஷூட் தானே, இதுக்கு போய் இப்படியெல்லாம் எடுத்துக்க சொல்ற? இதெல்லாம் வேண்டாம். என்ன மலர்னே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ நெருக்கமாக இருந்தா என்ன? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படி மட்டும்தான் இருக்கணும். சரி சரி, போய் கோச்சுக்கிறேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். இங்க பாரு ஆண்டனி, கோவம்லாம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. புரிஞ்சு நடந்துக்கோ. ஓகே ஓகே, சரி நீ சொன்ன மாதிரி எடுத்துப்போம். வா சார், எடுப்பா. ம்.
சார் நீங்கள் கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கோங்க. ரைட். சார் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம். சரி. சார் நீங்கள் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க, வேற ஒரு போஸ் எடுக்கலாம். ஓகே ரைட். ஹலோ. ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கப்பாவா இந்த போஸ் வேணா அந்த போஸ் வேணான்னு சும்மா தொட கூட விட மாட்றா. ஏதோ போகுது. ஏய், இப்போ நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட பக்குவமா நடந்துக்க. நீ எதுவும் அவசரப்பட்டு கல்யாணத்தை கெடுத்துறாதரா. அப்பா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இந்த கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்ச மாதிரி தான். ஃபோட்டோ ஷூட் வர வந்தாச்சு. அம்மா பொண்ணு 2 பேர்ட்டையும் எல்லா டாக்குமெண்ட்லேயும் சைனும் வாங்கியாச்சு. அவள் என்ன பண்ணாலும் நம்மக்கிட்ட இருந்து அவள் தப்பிக்கவே முடியாதுப்பா. மலரும் எனக்கு தான், அவளோட சொத்தும் எனக்கு தான். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பா. ஆனால் அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்களே பத்திரத்தை கொண்டு போய் அந்த மலர் கையில் கொடுத்துருவாங்க. அதோட அப்புறம் நம்ம ஒட்டுமொத்த பிளானும் நாசம் ஆகிடும் சொல்லிட்டேன். ஆமாண்டா, ரோஜா கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசும்போதே உன் அம்மா தான் நடுவில் பூந்து ஆட்டத்தையே கலைக்க பார்த்தாடா. நல்ல வேளை மலர் எனக்கு மருமகளா வரப்போறான்ற ஆசையில தான் அவ அமைதியா இருக்கா. அவளுக்கு மட்டும் நம்ம பிளான் தெரிஞ்சது, அப்புறம் எல்லாமே சொதப்பிடும்டா. அந்த டாக்குமெண்ட் ஆஃபீஸில் தானே இருக்கு? ஆமாண்டா. பத்திரமா வச்சுக்கப்பா. மேரேஜ் முடிஞ்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஓகேடா. சரிப்பா, எனக்கு ஃபோட்டோ ஷூட் டைம் ஆயிடுச்சு, முடிச்சுட்டு அப்புறம் கால் பண்ணுறேன். சரியா? சரிடா. இன்னைக்கு எங்க மலர் அக்காக்கு கல்யாணம். பாருங்க அவங்க Dress எவ்வளவு அழகா இருக்கு. ஹே, எங்கே ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, உனக்கு யார் ஃபோன் கொடுத்தது? ரோஜா அம்மா தான் கொடுத்தாங்க. ஓஹோ, இரு அவங்கள வந்து கவனிச்சுக்கிறேன். அக்கா வீடியோ தானக்கா எடுக்கிறேன். எடுடி, ஆனா லொடன்னு பேசாம எடு. அக்கா லொடன்னு பேசலனா ஊமா படம் மாதிரி இருக்கும்க்கா. கல்யாணம்னா கலகலன்னு இருக்கணும், பின்ன மலர் அக்கா மாதிரி உம்முனா இருப்பாங்க. அதானே, என்னாச்சுடி? நீ ஏன் உம்முன்னே இருக்க? பாரு, மாப்பிள்ள உன்னை எப்படி வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. சரி, அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சதடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம். கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே.
இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி.